காலபுருஷ சக்கரத்தில் 11வது ராசியாக வலம் வரக்கூடிய கும்ப ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. உங்களினுடைய அதிபதி சனீஸ்வர பகவான். அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நீ என்ன சொல்ல வர அதை ஃபஸ்ட்டு சொல்லு. இருங்க ஒரு நிமிஷம். நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில உறவுகள் நினைக்கிறாங்க இல்லையா? கும்ப ராசிக்காரர்களே, உங்களை காப்பாற்ற நினைக்கிறது உங்களினுடைய அதிபதிங்க. நம்ம எப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னா, பண உதவி செய்ய முடியலனாலும் அவரால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு துடிப்பார் இல்லையா? அப்படித்தாங்க இது நாள் வரைக்கும் இவரால் உங்களுக்கு நல்லது நடக்கலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ நிகழ இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. எதெல்லாம் உங்களுக்கு சரியில்லை, எதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு, இதெல்லாம் நடக்கலையே நமக்கு ஏக்கமாக இருக்குது, எதெல்லாம் நமக்கு கனவாக இருந்துச்சோ அது எல்லாமே கைகூடி வரக்கூடிய நேரமாக அடுத்த 138 நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. நம்ம ஒரு சில நேரங்களில் நினைப்போம், பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா நான் இதை சரி பண்ணிடுவேனே, இது மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா நான் முடிச்சிருப்பேன் அப்படின்னு ஏக்கவர் இல்லையா? அப்படி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சூழ்நிலை சாதகமாக இருக்க போகுதுங்க. அதாவது இந்த சனி பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ராஜாதி ராஜ வாழ்க்கையையும் மகா பொற்காலத்தையும் கொடுக்க போகுது. நிதி ரீதியாக, வணிக ரீதியாக, தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக எல்லா வகையிலையுமே, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கூட சரி, சுப பலன்கள் கிடைக்க போகுது. அதாவது உங்களினுடைய ஆற்றல் அதிகமாக போகுதுங்க. பகைவர்கள் எல்லாத்தையும் வெற்றி கொள்ள போறீங்க. நம்ம உடல் நலம் சீராக இருக்க போகுதுங்க. வருமானம் சிறப்பாக இருக்க போகுது. உங்களினுடைய பெருந்தன்மை எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. இது நாள் வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி, சின்னதாக ஒரு பாராட்டு கூட கிடச்சிருக்காது. ஒட்டு மொத்தமாக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆமாம், பெருசாக நீ என்ன செஞ்சிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கிட்டும் போயிருப்பாங்க. ஆனால் இனி உங்கள் வாயாலேயே உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்குங்க. சில நேரங்களில் யோசிக்காமல் கொஞ்சம் பேசிடுவீங்க. அது பெருசாக பிரச்சனையை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதனால் நம்ம ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? மற்றபடி மகிழ்ச்சி குறைவு இருக்காது. பொதுநல காரியங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்காமல் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக வர்றதுனால அழகாக செஞ்சு முடித்து வெற்றியையும் அடைய போகிறீங்க. உங்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து உங்களினுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையாக இருக்க போகுது. புதிய பொறுப்புகளை ஏற்று அலுவலகத்தில் நல்ல வாய்ப்பை உருவாக்கிக்க போகிறீங்க. மனசில் இருந்த காரணமில்லாத வருத்தங்கள், காரணமில்லாத குழப்பங்கள் எல்லாமே மறைஞ்சு போக போகுது. சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயருது. கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க. உங்களோட எண்ணங்களும் செயல்களும் உங்கள் வாழ்க்கைக்கு உயர்ந்த இடத்தை பெற்றுத்தரப்போகுது. இதோட சுகபோக வசதிகளை அனுபவிக்க போகிறீங்க. பயணங்களில் அதிர்ஷ்ட தேவதையோட தரிசனம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் வளமும் சேமிப்பும் உயரப்போகுதுங்க. அரசாங்க உதவிகள் கிடைக்கும். உங்களினுடைய ஆசைகள் ஒன்று ஒன்றா பூர்த்தி அடைய போகுதுங்க. உத்தியோக பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா அலுவலக பணிகளில் சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குங்க. கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட நட்பாக இருப்பாங்க. உங்களினுடைய அலுவலகத்திலேயே உங்களுக்கு அந்தஸ்து உயரப்போகுது. சில முக்கியமான பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களோட வேலையை அழகாக திட்டமிட்டு முன்னாடியே யோசித்து செஞ்சு வைப்பீங்க. அதுவே வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வணிகத்தை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. மற்றபடி பண விஷயத்தில் உயர்வு இருக்கும். ஆனாலும் பண விஷயத்தில் எச்சரிக்கை அவசியங்க. எதை தொட்டாலும் சரி, வெற்றி நிச்சயம். இதில் மட்டும் பின்வாங்க மாட்டீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மேலிடத்தில் ஆதரவு பெறுவீங்க. இது நாள் வரைக்கும் இயலாத காரியங்கள் இப்போ ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. எதிரிகளை சமாளிப்பீங்க. மனம் தளராமல் வெற்றியை அடைய போகிறீங்க. புதிய பொறுப்புகளையும் பெற போகிறீங்க. பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுதுங்க. உங்களுக்கு
உங்கள் மேலே புரிஞ்சுக்குதோ இல்லையோ, தொண்டர்கள் வந்து உங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. கலை தொழிலாளிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்க போகுது. வெற்றி பாதையில் பயணிக்க போகிறீங்க. புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. சக கலைஞர்கள் உங்களுக்கு நிறைவான ஆதரவை கொடுப்பாங்க. உங்களோட முழு திறமையுமே வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் கிடைக்க போகுதுங்க. வருமானம் சீராக இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி இருக்குங்க. தர்ம காரியங்களில் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட போகிறீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. குடும்பத்தார்கிட்ட சந்தோஷமாக பொழுது கழிக்க போகிறீங்க. கணவர்கிட்ட ஒற்றுமை அதிகமாகும். குடும்ப பொறுப்புகளை எல்லாமே திருப்திகரமாக செஞ்சு முடித்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதுவே மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உற்சாகமான மனநிலையோட கல்வியில் ஈடுபட போகிறீங்க. படிப்பிலும் வெற்றி அடைய போகிறீங்க. விளையாட்டுகளிலும் வெற்றி கொடியை நாட்ட போகிறீங்க. தன்னம்பிக்கையோட தைரியத்தோட நிறைய விஷயங்களை போட்டிகளை சமாளித்து படிப்படியாக உயர்வு அடைய போகிறீங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சனி பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது கும்பராசிக்கு வீடு, நகை, நிலம் வாங்கும்படியான யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொட்ட போகுது. அது எப்படிமா குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்குறாரு, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறாரு, எல்லா விஷயங்கள்லையுமே ஏற்றத்தை உண்டாக்குறாருங்க. பெற்றோர்களினுடைய தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாரின் தேக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. லாபம் அதிக அளவில் ஏற்படும். அசையும் அசையா பொருட்களை சேர்க்கதற்கான வாய்ப்பு இருக்குங்க. நிலம், மண், வீடு, நகை, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் செல்வத்தை வாங்கிக்கிட்டே இருக்க போகிறீங்க. இதோட மற்றவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது. தொழிலில், உத்தியோகத்தில் சரிங்களா. ஆனால் என்னதான் நேரங்காலம் சாதகமாக இருந்தாலுமே கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். டெய்லியுமே உடற்பயிற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கணுங்க. வாக்குஸ்தானத்தில் சனி இருக்காரு. அதனால் வார்த்தைகளை பார்த்து சூதானமாக பயன்படுத்துங்க. மற்றபடி ஒரு குறையும் இல்லாமல் அவர் பார்த்துக்குவாருங்க. நிறைய பொறுப்புகளை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் நீங்கள் செய்ய நினச்ச எல்லா காரியங்களுமே செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தோட விரும்பிய இடங்களுக்கு பயணம் போயிட்டு வருவீங்க. கோயில் திருப்பணிகளுக்கு செய்யறதுக்கு வாய்ப்பு அமையும். ஆன்மீக குருமார்களை சந்திக்க போறீங்க. சொல்லப்போனால் உங்களோட வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுறாங்க, இல்லை நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க. என்னடா இது நம்ம வாழ்க்கை தானா, நமக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாமே அமையுது. ஏன்னா லாபத்தில் அனுகூலம் ஏற்படும். ஏற்றத்தின் அளவு அப்படிங்கிறது பன்மடங்கு உயரப்போகுது. கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. கும்பராசி பலன் இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. கும்பத்தோட கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்காருங்க. ரணரூண ரோகஸ்தானத்தில் சந்திர பகவானும், கலத்திரஸ்தானத்தில் கேது பகவானும், அயனசயன போகஸ்தானத்தில் சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், புதன் மற்றும் வக்ர நிலையிலையும் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. கும்ப ராசியில பிறந்த அன்பர்களே, காலச்சக்கரத்தோட மகா சுழற்சியில இந்த 2026 நடைபெற்ற சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை பயணத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் அதே சமயம் ஒரு நிம்மதி பெருமூச்சையும் தந்திருக்குங்க. அன்னைக்கு நிகழ்ந்த அந்த மகா சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில ஒரு பொன்னால ஏற்பட போற மிகப்பெரிய திருப்புமுனையை பற்றி தாங்க இந்த பதிவுல நம்ம ரொம்ப ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறாங்க. இப்போ வர இந்த மாற்றத்தினால உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது, யாருனால நடக்க போகுது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இதை தற்செயலாக பார்க்கலங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எங்களால் கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி அப்படின்னே சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டமாக இருக்க போகுது. இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த 7 சனியோட மிக கடுமையான சனியோட பிடியிலிருந்து இப்போ ஒரு வழியா நீங்க விடுபட்டுட்டீங்க. உங்க உள்ளுக்குள்ள எத்தனை வேதனைகளையும் உடல்நல பாதிப்புகளையும் சுமக்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மைங்க.
நான் யாருக்குமே எந்த தீங்குமே நினைக்கலையே, இருந்தாலும் என் சொந்த ராசியிலேயே சனி அமர்ந்து ஏன் என்ன இவ்வளவு சோதிச்சாரு அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல பல முறை எழுந்திருக்கலாங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் ஒரு புதிய வாழ்வாதாரமும் கிடைக்க போகுது. பாதசனியோட காலம் தொடங்கிருச்சுங்க. இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி மனசார ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. கும்பராசிக்காரர்களினுடைய வாழ்வு மேம்படுறதுக்கு கண்டிப்பா முருகப்பெருமான் உங்களுக்கு நல்ல அன்பும் ஆதரவும் கொடுப்பாருங்க. கும்ப ராசிக்காரர்கள் கர்ம சக்கரம் இப்போ ஒரு மிக முக்கியமான நகர்வை ஏற்றி இருக்குதுங்க. இப்ப நடந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உங்க ராசியிலிருந்து 2ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்ந்திருக்காரு. நவ கிரகங்களோட ஈஸ்வரன் பட்டம் பெற்ற உங்க ராசிநாதனான சனி பகவான் இப்போ உங்களுக்கு தனவாக்கு மற்றும் குடும்பம் ஆகியவற்றை சீரமைக்க போறாருங்க. 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாதசனின்னு சொல்லப்பட்டாலுமே ஜென்ம சனியை விட இது உங்களுக்கு கூடுதல் நன்மைகளை தரப்போகுதுங்க. இந்த மாற்றத்தோட தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரும். அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனசை பிளக்கிறது போலவும் அல்லது உங்களை அதிர்ச்சியில ஆழ்த்துவதாகவும் இருக்கலாங்க. ஆனா அந்த உண்மைதான் உங்களை வாழ்க்கையோட அடுத்த கட்ட நிம்மதிக்கு அழைத்து போக போற ஒரு மருந்தா அமையும். அந்த பெண் உங்க குடும்பத்துல ஒரு மூத்த பெண்ணா இருக்கலாம், அல்லது உங்க அலுவலகத்துல உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறதுல ஒரு பெண்ணா கூட இருக்கலாங்க. அவர் சொல்ற ஒரு ரகசியம் உங்க பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும். கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை சவால்கள் வந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல நீங்க ஆழமா தெரிஞ்சுக்கணுங்க. கும்ப ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே ஞானம் மிக்கவர்கள் மற்றும் சகிப்புத்தன்மை கொண்டவர்களா இருக்கீங்க. ஆனா கடந்த 2.5 வருஷமா உங்க ராசியில சனி அமர்ந்து உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வாட்டி வதைச்சிருப்பாங்க. நீங்க ஒருத்தரை தெய்வமா நம்பி இருப்பீங்க. ஆனா அதே நபர் உங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம உங்களை தவிக்க விட்டுருப்பாங்க. இது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. இது சனி பகவான் உங்களை பக்குவப்படுத்த வச்ச ஒரு கர்ம பரீட்சைங்க. இப்போ கும்ப ராசிக்காரர்களோட ஜாதகத்துல 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் ஆகுங்க. இது உங்களுக்கு முடங்கி கிடந்த பணத்தை திருப்ப பெற ஒரு யோகத்தையும் குடும்பத்துல நிலவி வந்த சண்டைகளுக்கு ஒரு முடிவையும் தரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புதிய நிதானம் தொடங்குது. இப்போ அந்த ஜென்ம சனியோட பிடி விலகிருச்சா அப்படின்னா கண்டிப்பா இந்த சனி பகவானினுடைய மாறுதல் உங்க முகத்துல ஒரு பொலிவும் பேச்சுல ஒரு நிதானமும் பிறந்திருக்குங்க. யாரை உங்க குடும்பத்துக்குள்ள அனுமதிக்கணும், யார்கிட்ட இருந்து உங்க ரகசியங்களை காக்கணும் அப்படிங்கிற ஞானம் உங்களுக்குள்ள இப்போ முழுமையா இருக்க போகுதுங்க. 2ஆம் இடத்து சனியோட காலம் அப்படிங்கிறதால உங்க வாக்கு எல்லாமே பலிக்க போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களோட மனசுல ஒரு தெளிவு பிறக்க போகுதுங்க. இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்தினாங்க, இப்போ உங்க பேச்சை கேட்க தொடங்குவாங்க. இது வரைக்கும் உங்களை முடக்கி போட்ட உடல்நல பாதிப்புகள் எல்லாம் மெல்ல மெல்ல இப்போ மறைய தொடங்குதுங்க. இந்த மாற்றம் உங்க குடும்ப உறவுகள்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகுது. தேவையற்ற சந்தேகங்களை விலக்கி ஒரு அமைதி நிலவு போகுதுங்க. உங்க உதவி தேவைப்பட்ட போது உங்களை பயன்படுத்திக்கிட்டு நீங்க கஷ்டப்பட்ட போது விலகி சென்ற உறவுகள் இப்போ உங்க பேச்சை தேடி வர போறாங்க. இது உங்களுக்கு ஒரு ஆறுதலா தெரிஞ்சாலும் உண்மையிலேயே அவங்க கையில இருக்கிற பணத்திற்காக தான் வர்றாங்க அப்படிங்கிற விழிப்புணர்வோட நீங்க உணர்ந்துக்கணுங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியா இருப்பாங்க. அவங்க சொல்ற ஒரு சின்ன ஆலோசனை உங்க குடும்பத்துல இருந்த நீண்ட நாள் பகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகுது. ஜோதிட ரீதியா பார்த்தா கும்ப ராசியோட ஜாதகத்துல சனி பகவான் உங்க ராசிநாதனுங்க. 2ஆம் இடம் மீன ராசி அப்படிங்கிறது குருவோட வீடு. உங்க ராசியில குருவோட வீட்டுல அமர்றதுனால உங்களுக்கு ஆன்மீக செல்வாக்கும் நவன்மையும் உண்டாகும். குறிப்பா காதல்ல இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு தெளிவான காலகட்டங்க. இதுவரைக்கும் காதல்ல இருந்த குழப்பங்கள் மற்றும் தேவையற்ற வாக்குவாதங்கள் எல்லாமே குறைய போகுது. உங்க காதலை உங்க வீட்டுல இருக்கவங்க ஏத்துக்கொள்ள தயங்கிய நிலை இப்போ மெல்ல மெல்ல மாறப்போகுதுங்க. காதல் விஷயத்துல ஒரு பெண் தோழியின் மூலமா ஒரு சமாதான தூது வருங்க. அந்த நேரத்துல நீங்க நிதானமா பேசி உங்க காதலை உறுதி செஞ்சுக்கலாம்.
ஏழரை சனியோட காலத்தில் காதலில் விரிசல் விழுந்தவங்களுக்கு இப்போது அது சரி செய்கிற ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. திருமண வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த அனல் பறக்கும் சண்டைகள் குளிர தொடங்குங்க. 2ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது குடும்பத்தில் ஒரு கௌரவத்தை தருவாருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சந்தேகங்கள் மற்றும் பிரிவினைகள் ஒரு குடும்ப பெரியவரோட தலையீட்டிற்கு பிறகு மறைஞ்சிரும். கண்டிப்பாக வாக்குல உங்கள் மனைவியின் மூலம் உங்களுக்கு ஒரு சுப செய்தி அல்லது பணவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க கடுஞ்சொற்களை தவிர்த்து அன்பா பேசினா உங்க குடும்பம் வந்து ஒரு சொர்க்கமா மாறுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்காரர்கள் இப்போ நிதானமா முன்னேறலாங்க. எந்த ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் நிதானத்தோட செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் இருக்குங்க. கண்டிப்பா இது நடக்கும். 2ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது பேச்சினால வருமானத்தை பெருக்க வைப்பாரு. புதிய முதலீடுகளை செய்யும் போது ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு புதிய வாய்ப்பே உங்களை தேடி வருங்க. அது உங்க பொருளாதார நிலையை வந்து சீரமைக்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலதிகாரிகளோட இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உங்களுக்கு உரிய மரியாதையும் நிலுவையில் இருந்த ஊதியமும் தேடி வரப்போகுங்க. உங்க பேச்சை கேட்டு புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. பொருளாதார ரீதியா நீங்க ஒரு சீரான வளர்ச்சியை வந்து சந்திப்பீங்க. 7 சனியோட ஜென்ம சனி காலத்துல நீங்க இழந்த பணத்தை இப்போ மெல்ல மெல்ல சேமிக்க தொடங்குவீங்க. 2ஆம் ஸ்தான சனி அப்படிங்கிறது குடும்ப சொத்துக்கள் மூலம் லாபத்தை தருவாருங்க. நீங்க யாருக்குமே எந்த ஒரு ஜாமீன் கையெழுத்து போடவோ அல்லது கந்து வட்டிக்கு கடன் வாங்கவோ கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா பாத சனி காலத்துல உங்க பேருக்கு ஒரு களங்கம் வந்து வரலாம். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். வங்கி சேமிப்புல கவனம் செலுத்த தொடங்குவீங்க. உங்க வாழ்க்கையில மறைஞ்சிருந்த அனைத்து நல்ல விஷயங்களும் இப்போ உங்களோட கண்ணுக்கு தெளிவா தெரிய போகுதுங்க.